ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 12:20 ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதே நேரத்தில் எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்றும் விரும்புகிறார். அதனாலதான் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமல் இருக்கிறார். ஏன்னா நாணல் என்பது வளையக்கூடிய தன்மை உள்ளது. இந்த ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டும் அதே போல நாணலை போல வளைந்து கொண்டும் இருப்பார்கள். அதனாலதான் அந்த நாணலை கூட முறிக்காமலும் ஆண்டவர் இருப்பேன்னு சொல்றார். அதே போல மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் என்று சொல்லப்படுகிறார். ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மங்கி எரிகிற ஒரு திரியை போல, நல்ல வெளிச்சமிட்டு எரிகிற திரி அல்ல, மங்கி எரிகிற திரியை கூட அவர் அணைக்க மாட்டாராம். எப்படியாவது அவன் நல்ல வெளிச்சமா எரிய வேண்டும், நல்ல பிரகாசமா எரிய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதனால நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்குது என்பது நாம் நினைக்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்புக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நான் நெறிந்த நாளிலே முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று பார்க்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நியாய தீர்ப்புக்குள்ள சிக்கிக் கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி அவருக்கு முன்பாக நாம் பிதாவிடத்தில் ஒன்றாய் சேரும்படி அவரால் மட்டுமே முடியும். பிதாவினால் எல்லாம் அவர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.